வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சாஃப்டான மெது போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் டால்டா சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து, கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்து, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கை விடாமல் 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பொடியை நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கையை வச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நமக்கு உருண்டை பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச மாவை நமக்கு எந்த சைஸில் போண்டா தேவையோ அந்த சைஸில் உருண்டைகளை அழுத்தி பிடிக்காமல் லேசாக பிடிச்சிக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். பிடித்த உருண்டைகளை சூடான ஆயிலில் சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக பொரித்து எடுத்தால் சாஃப்டான மெது போண்டா ரெடி.